ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகள் அருளிய சாதனை சாரம். அதில் ஆன்மீகர்களின் வீர நடைப்பாட்டு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். இதில் போன பதிவில் இந்த பாடலின் முன்னுரையை பார்த்தோம். தன்னை அற்பமான ஜீவ உபாதிக்கு உட்பட்ட ஜீவனாக எண்ணியிருப்பதால்தான் மக்கள் தெய்வீக உயர் குணங்களை அடைந்து மேன்மையுறுவதில்லை. அவர்களது உண்மை நிலை ஆன்ம நிலையான இறைநிலையே என்பதை உணர்ந்தால் கேவலமான மானிட இயல்பின் குணக்கேடுகள் அற்றுப்போகும். இது ஸ்ரீ பகவானின் போதனா முறை. அடுத்த பாடல். நீ ஓர் ஏழை அல்ல, கோழையும் அல்ல, வரும் துன்பங்களும் உன்னுடையதல்ல. நீ இழிந்தவன் அல்ல, நீ பரிதாபப்படத்தக்கவன் அல்ல. இனி உன் செயல்கள் இழிந்தவை அல்ல. நீ வாழ்வதற்கு சக்தியற்ற அற்பன் அல்ல. மாண்டு போகும் இந்த உடம்பு என்றுமே நீ அல்ல. அடிக்கடி மாறுவதும் வீணான உலக மயக்கங்களில் வீழ்வதுமான இப்பொய் மனம் நீ அல்ல. நீ மிலேச்சனும் அல்ல. கொடிய பாப கர்மங்களுக்குள் அகப்பட்டு வீரமற்று விம்மி விம்மி அழுது பாப படுகொலியில் ஆழ்கின்ற அற்பமான ஜீவன் நீ அல்லவே அல்ல. இவைகளுக்கு மேலான முடிவற்ற இரண்டற்ற ஆத்ம தேவதையே நீயாகும், அறிந்துகொள். ஆன்மீகர்களின் வீர நடைப்பாட்டு அப்படிங்கிற தலைப்பில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் போதனா முறை அது என்ன? மக்களுக்கு குணக்கேடுகள் வந்ததற்கு காரணம் தெய்வீக குணங்கள் அவர்கள்கிட்ட பிரகாசிக்கலை. அதற்கு பதிலாக குணக்கேடுகள் வந்ததற்கு காரணம் அவர்கள் தன்னை ஒரு அற்ப ஜீவன், தனிப்பட்ட ஜீவன், குற்றம் குறை இருக்கக்கூடிய இந்த உடல் மனம் அகங்காரம்தான் நான் அப்படின்னு பாவனை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவர்களுடைய செயல்களில் கேடு வந்திருக்குது, குணங்களில் கேடு வந்திருக்கு. அதனால் அவர்கள் துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கிறாங்க. இப்போ இந்த நிலை மாறணும். தெய்வீக குணங்கள் அவர்கிட்ட பிரகாசிக்கணும், நிம்மதி வரணும், அமைதி வரணும், ஆனந்தம் வரணும். அப்படின்னா இந்த அடையாளம், தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு, நான் ஆன்மா, நான் அழிவற்றவன், நான் பூரணமானவன் அவர்களுக்கு தெரியாத வரைக்கும் இந்த குணக்கேடுகளிலிருந்து நிரந்தர தீர்வு கிடையாது. துக்கம் துயரத்திலிருந்து தனிப்பட்ட மனிதன், குடும்பம், சமுதாயம் அதில் கிடைக்கக்கூடிய துக்கம் துயரத்திலிருந்து நிரந்தர தீர்வு கிடையாது. இந்த அடையாளம் ஷிஃப்ட் ஆகாத வரைக்கும் நான் தனிப்பட்ட ஜீவன் அல்ல, நான் பிரம்மம், நான் ஆத்மா அப்படிங்கிறது இந்த ஷிஃப்ட்டு உணர்வு பூர்வமான இந்த அடையாளத்தினுடைய ஷிஃப்ட் நடக்காத வரைக்கும் நிரந்தர தீர்வு கிடையாது. அப்படிங்கிறதுனால பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களுடைய போதனா முறை இதுவாகத்தான் இருந்தது. இது வேர் சிகிச்சை, சம்சார துயரத்திற்கான வேர் சிகிச்சை அப்படின்னு நாம் போன பதிவில் பார்த்தோம். அடுத்த பாடலில் முதல்ல நாம் யார் கிடையாது, நான் எது இல்லை அப்படின்னு முதல் பாடலில் சொல்லிவிட்டு அடுத்த பாடலில் உண்மையில் நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன, எது நம்மளுடைய உண்மையான அடையாளம் கிடையாது, எது நம்மளுடைய உண்மையான அடையாளம். எப்படி அந்த சிங்கக்குட்டியானது காட்டில் வளரும் பொழுது ஆடுகளுக்கு மத்தியில் தன்னையும் ஒரு ஆடாக பாவனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. உண்மையில் அது சிங்கம், ஆனால் ஆடு மாதிரி
பாவனை பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ முதல்ல அந்த சிங்கத்துக்கு நாம் என்ன சொல்லி கொடுக்கணும்? நீ ஆடு அல்ல. நீ ஆடுன்னு பாவனை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு உன்னை பற்றி நீ என்ன பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கிறையோ அது நீ அல்ல. அது உன்னுடைய ஸ்வரூபம், எசன்ஸ், உண்மையான அடையாளம் அது அல்ல. அடுத்து அது கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம், ஏன்னா அதை நீக்காத வரைக்கும், அந்த பாவனையை நீக்காத வரைக்கும் அதற்கு உண்மையான அடையாளத்தை நாம் காட்டி கொடுக்க முடியாது. இப்போ முதல்ல இந்த பாவனை எது, அது தன்னை எப்படி கற்பனை பாவனை பண்ணி வச்சிட்ருக்கோ அது நாம் விளக்கி கொடுக்கணும். அதுதான் திரை, அஞ்ஞான திரை. அதை நாம் விளக்கணும். அதுக்கு அடுத்தது உண்மையில் நீ யார்? ஓகே, நான் ஆடு அல்ல அப்படின்னா இப்போ நான் யார்? என்னுடைய உண்மையான அடையாளம் என்ன? இப்போ நாம் ஒரு கண்ணாடியை காட்டணும், ஒரு குளத்தில் கொண்டு போய் காட்டணும். உன்னுடைய ஃபேஸை நீ பார். இது ஆடு மாதிரியாக இருக்குது. இல்லை, இப்போ நீ சிங்கம். அதுக்கு உண்மையான அடையாளத்தை நாம் காட்டி கொடுத்ததுக்கப்புறமும் அடுத்த செகண்டே அது கர்ச்சிக்கும். பயந்துக்கிட்டு இருந்த அந்த சிங்கக்குட்டி, கண்ட அந்த நாய்க்கும் நரிக்கும் பயந்துக்கிட்டு இருந்த அந்த சிங்கக்குட்டியானது இப்போ கர்ச்சிக்கும். இந்த ஷிஃப்ட்டு, அதனுடைய செயல்பாட்டினுடைய ஷிஃப்ட் ஏன் வந்துச்சு? பயந்து ஓடிக்கிட்டு இருந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த சிங்கம் இன்றைக்கி கர்ச்சிக்குது அப்படின்னா, பயம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதற்கு நான் யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் ஆடு அல்ல, நான் சிங்கம் தெரிஞ்சிச்சு. அப்போ முதல் பாடலில் எது எல்லாம் நம்மளுடைய ஸ்வரூபம் கிடையாது, உண்மையான அடையாளம் கிடையாது அப்படிங்கிறத ஸ்ரீ சாது ஓம் சுவாமிகள் விளக்கி அருளியிருக்கிறார். எசன்ஸ், ஸ்வரூபம் அப்படின்னா நிரந்தரமான உண்மையான அடையாளம். எப்படி ஒரு ஆக்டர் பல கேரக்டரை, ரோலை ஏற்று நடிக்கிறார், அவருடைய உண்மையான அடையாளம் அவர் ஒரு ஆக்டர். கமலஹாசன் ஒரு ஆக்டர். அவர் பல கேரக்டர்களை ஏற்று நடிக்கிறார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கேரக்டராக தன்னை பாவித்து கொண்டு நடிக்கிறார். அந்த கேரக்டர் உண்மை அல்ல, அவருடைய உண்மையான எசென்ஷியல் அடையாளம் அவர் கமலஹாசன், அவர் ஒரு ஆக்டர். இந்த மாதிரி எது நம்மளுடைய இந்த கேரக்டர், ரோல், மாஸ்க் என்ன, எது நம்மளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியணும். விவேகத்தினால பிரித்து பார்க்கணும். முதல்ல எதெல்லாம் நம்மளுடைய மாஸ்க், நம்மளுடைய உண்மையான அடையாளம் கிடையாது, நாம் வெறும் பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதெல்லாம் நம்மளுடைய இந்த மாஸ்க், கேரக்டர், ரோல் அப்படிங்கிறது நாம் கண்டுபிடிச்சு அதை ஒதுக்கணும். இப்போ முதல் பாடல், நீ ஓர் ஏழை அல்ல, கோழையும் அல்ல, வரும் துன்பங்களும் உன்னுடையதல்ல, நீ இழிந்தவன் அல்ல, நீ பரிதாபப்படத்தக்கவன் அல்ல, இனி உன் செயல்கள் இழிந்தவை அல்ல, நீ வாழ்வதற்கு சக்தியற்ற அற்பனல்ல, மாண்டு போகும் இந்த உடம்பு என்றுமே நீ அல்ல, அடிக்கடி மாறுவதும் வீணான உலக மயக்கங்களில் வீழ்வதுமான இப்பொய் மனம் நீ அல்ல. இப்போ நீ ஏழையும் அல்ல, கோழையும் அல்ல அப்படின்னா, ஏழை அப்படின்னா என்ன? யாருக்கு குறை இருக்கிறதோ அவர்கள் ஏழை. ஏழைங்கிறது பேங்க் பேலன்ஸை வச்சோ, என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, அசைகிற சொத்து, அசையாத சொத்து, அதனுடைய கணக்கீடு வச்சு ஏழை ஒருத்தர் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏழை அப்படின்னா குறை இருப்பவர் ஏழை. அது உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரராக இருந்தாலும் அவருக்கு குறை இருக்குது அப்படின்னா அவர் ஏழை. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் யார் ஏழை அப்படின்னா, குற்றம் குறை இல்லாமல் பூரணத்துவத்தை அடைந்து ஆன்ம நிஷ்டை, ஞான நிஷ்டையில் நிலைத்திருக்கக்கூடிய ஞானிகளை தவிர மற்ற எல்லாருமே ஏழைகள்தான். தன்னை ஒரு குறையுள்ள உடல், மனம், அகங்காரம்னு யாரெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்களோ, நான் தனிப்பட்ட ஜீவனை நம்பிக்கிட்டு இருக்காங்களோ அவர்கள் எல்லாருமே ஏழைகள் தான். ஏன்னா இந்த உடல், மனம், அகங்காரம் அது எப்பவுமே குறையுள்ள ஒரு இருப்பாக தான் இருக்கும். அதை எப்பவுமே நாம்
முழுமைப்படுத்த முடியாது, பூரணப்படுத்த முடியாது. அதனுடைய குறையை நிரந்தரமாக தீர்க்கவே முடியாது. இப்போ இந்த நான் ஜீவன், நான் தனிப்பட்ட உடல் மனம் அகங்காரம், அதுக்கு எப்பவுமே குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ குறை இருக்குது அப்படின்னா நான் ஒரு ஏழை. இப்போ உண்மையில் என்னுடைய ஸ்வரூபம் ஆத்மா, அது பூரணம். அப்போ நான் உண்மையில் ஏழை கிடையாது. இந்த உடல் மனம் அகங்காரம்னு நினச்சாதான் நான் ஏழை. ஆனால் உண்மையில் என்னுடைய ஸ்வரூபம் அது பூரணம். நான் ஏழை அல்ல. அடுத்து நான் கோழையும் அல்ல. கோழை அப்படின்னா, கோழைத்தனம் அப்படின்னா பயம், வீரம் இல்லாமல் பயம். எதுக்கு பயம்? நான் அழிந்து போய்விடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயம். அது எப்போ இருக்கும்? நான் அழிந்து போகக்கூடிய, டேமேஜ் ஆகக்கூடிய, டேமேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த உடல் மனம் அகங்காரமாக நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு பயம் இருக்கும். இந்த உடல் மனம் அகங்காரம் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் எதனால் வேணாலும் டேமேஜ் பண்ண முடியும், அழிந்து போக முடியும். அப்படிப்பட்ட இருப்பாக நாம் இருந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும். எவ்வளவு பெரிய வீரனாக தன்னை காட்டிக்கொண்டாலும், உலகம் போற்றும் வீரன் அப்படின்னு காட்டிக்கொண்டாலும் கண்டிப்பாக பயம் இருக்கும். எப்படி? எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் குறை இருக்கும். குறை இருக்கிற வரைக்கும் அவர் ஏழை தான். அந்த மாதிரி எவ்வளவு பெரிய வீரனாக தன்னை காட்டிக்கொண்டாலும் பயம் இருக்கும். அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும். பயம் இருந்துச்சுன்னா அவர் கோழை தான். இப்போ இந்த உலகத்தில் யார் கோழை அப்படின்னா, ஞானிகளை தவிர. நான் எதனாலையும் அழிக்க முடியாத, பிறப்பு இறப்பற்ற, நிரந்தரமாக பூரணமாக இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மம் அப்படின்னு உணர்ந்து அதில் நிலைத்து இருக்கக்கூடிய ஞானிகளை தவிர மற்ற எல்லாருமே கோழைகள் தான். இப்படி இதுக்கு முன்னாடி ஞானிகளை தவிர மற்ற எல்லாருமே ஏழைகள் தான் அப்படின்னு நாம் ப்ரூவ் பண்ணமோ, அந்த மாதிரி ஞானிகளை தவிர மற்ற எல்லாருமே கோழைகள் தான். இதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. இதை மாற்றவே முடியாது. என்ன பண்ணாலும் பயத்தை போக்க முடியாது. அஞ்ஞானியாக இருந்துக்கிட்டு உலகத்தில் நான் என்னத்தை அடைஞ்சாலும் பயமில்லாமல் இருக்க முடியாது. உடல் மனம் அகங்காரமாக நான் இருக்கிற வரைக்கும் பயம் இல்லாமல் இருக்க முடியாது. உடல் மனம் அகங்காரமாக இருக்கிற வரைக்கும் நான் குறை இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ நம்மளுடைய உண்மை ஸ்வரூபம், நான் ஏழையும் அல்ல. உண்மையாக ஆத்மாவாக நான் என்னை தெரிந்து கொண்டால் நான் ஏழையும் அல்ல, கோழையும் அல்ல. வரும் துன்பங்கள் உன்னுடையதல்ல. நீ எழிந்தவனல்ல, நீ பரிதாபப்படத்தக்கவனல்ல. இனி உன் செயல்கள் இழிந்தவையல்ல. நான் கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது. வரும் துன்பங்கள் உன்னுடையதல்ல. இப்போ காமனாக அஞ்ஞானத்தில் இருக்கும்போது 2 விதமான அடையாளங்கள் இருக்கும். ஒன்று கர்த்தா ஐடென்டிட்டி அல்லது போக்தா ஐடென்டிட்டி. எதையாவது செய்தவன் நான். அந்த காலத்துலேங்க நான்லாம் அதை சாதித்தேன், இதை சாதித்தேன். நான் ஒரு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினேன். அந்த காலத்தில் நான் படிப்பில் ஃபஸ்ட்டு வந்தேன். அந்த காலத்துலேயே நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து எங்கள் பிஸ்னஸ் தான் நம்பர் 1 இருந்தது. இதெல்லாமே கர்த்தா ஐடென்டிட்டி. நான் ஏதாவது ஒன்று பண்ணேன், சாதித்தேன், ஸ்பெஷலாக நான் ஏதோ செய்து முடித்தேன் அப்படின்னு இது செய்ததுனால வந்த ஒரு அடையாளம். அடுத்து அனுபவித்ததுனால, நான் எதுவும் உருப்படியாக செய்யலை, பெருசாக நான் ஒன்றும் செய்யலை, ஒன்றும் சாதிக்கலை பிறந்ததுலேருந்து அப்படின்னா அவங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னா போக்தா ஐடென்டிட்டி. இப்போ கல்யாண வீடு, யாராவது வயசானவங்களை நாம் பார்த்தா அவங்க என்ன புலம்புவாங்க, அவங்களுடைய ஐடென்டிட்டி என்னை இத்தனை பேர் ஏமாற்றிட்டாங்க, என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டம் வந்தது, சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பாலாம் இப்படி விட்டுட்டாங்க, நானே கஷ்டப்பட்டு இப்படி நான் வந்தேன்.
சொந்த பந்தங்கள்லாம் என்னை ஏமாத்துனாங்க, இத்தனை கஷ்டத்தை நான் அனுபவித்தேன் அப்படின்னு இந்த போக்தா ஐடென்டிட்டி. அவங்களுக்கு கர்த்தா ஐடென்டிட்டி இல்லை, பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. அப்படின்னால அவனுடைய அடையாளம் எதுவாக இருக்கும்? இத்தனை துன்பங்களை அனுபவித்தவன் நான், பரிதாபப்படக்கூடிய ஒரு ஜீவன், மற்றவங்க பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் நான் அப்படின்னு ஒரு அடையாளம், ஒரு நெகட்டிவ் அடையாளம். ஏதோ ஒரு அடையாளம் இருக்கணும். ஒன்று நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கணும், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை சாதித்தேன், இதை சாதித்தேன் அப்படின்னு எதையாவது ஒரு கர்த்தா ஐடென்டிட்டி அல்லது போக்தா ஐடென்டிட்டி. இத்தனை துன்பங்களை அனுபவித்த ஒரு பரிதாபப்படக்கூடிய ஜீவன் நான் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி. ஆனால் உண்மையில் நாம் இந்த ரெண்டுமே கிடையாது. நான் கர்த்தாவும் கிடையாது, ஆசையினாலையும் பயத்தினாலையும் செயல் செய்த கர்த்தா நான் கிடையாது. துன்பங்களை அனுபவித்த போக்தாவும் நான் கிடையாது. இதெல்லாம் செய்தவன் அனுபவித்தவன் யார்? அது ரெண்டுமே உடல், மனம், அகங்காரம். உடலுக்கு தான் குறை இருந்தது, அதுக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், பல புலன் இன்பங்கள் வேண்டும், அதற்காக அது இந்த உலகப் பொருட்களை தேடி ஓடிச்சு. மனசுக்கு தான் குறை இருந்தது, நான் பெரிய ஆளாகணும், பணக்காரனாகணும், அவங்கள விட மேலாகணும், இவங்களை விட மேலாகணும், இந்த மனசில் குறை இருந்தது, அந்த உலகப் பொருட்களை தேடி ஓடிச்சு. அகங்காரத்துக்கு குறை இருந்தது, குறையினால் செயல் செய்தவன் யார்? இந்த உடல், மனம், அகங்காரம். துன்பங்களை அனுபவித்தவன் யார்? இந்த உடல், மனம், அகங்காரம். வியாதி, வலி யாருக்கு வந்தது? உடம்புக்கு வந்துச்சு. யாராவது குற்றம் குறை சொல்லும்போது, அவமானப்படுத்தும் போது வலி எங்கே வந்தது? அகங்காரத்துக்கு வந்தது. அப்போ துன்பங்கள் எல்லாம் யாருக்கு வந்தது? உடம்புக்கு வந்துச்சு, மனசுக்கு வந்துச்சு, அகங்காரத்துக்கு வந்துச்சு. செயல்கள் யார் பண்ணால்? உடல் செய்தது, மனம் செய்தது, அகங்காரம் செய்தது. ஆனால் ஆத்மாவாகிய நான், பிரம்மமாகிய நான், எனக்கு குறையும் கிடையாது, நான் எந்த செயல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு துன்பம் வரவே முடியாது. நான் எந்த துன்பத்தையும் அனுபவிக்கவில்லை, எந்த அவமானத்தையும் அனுபவிக்கவில்லை. பரிதாபப்படக்கூடிய இருப்பு நான் அல்ல, நான் ஆத்மா, பிரம்மம், பூரணம். அப்போ இந்த பாசிட்டிவ் ஐடென்டிட்டி, கர்த்தா ஐடென்டிட்டியும் நான் கிடையாது. இந்த நெகட்டிவ் ஐடென்டிட்டி, போக்தா ஐடென்டிட்டி, இதுவும் நான் கிடையாது. அப்போ அஞ்ஞானிகள் தன்னுடைய அடையாளத்தை தான் சாதித்த விஷயங்கள் அதை வச்சு கட்டுறாங்க. என்னென்னத்தையெல்லாம் சாதித்தாங்களோ, இந்த சர்டிஃபிகேட்டு, மெடலு, பாராட்டுக்கள், அதெல்லாம் ஒரு ஷோகேஸில் போட்டு வீட்டில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தான் அவர்களுடைய செங்கல், அவர்களுடைய அடையாளம். இந்த சாதித்த விஷயங்கள் அப்படிங்கிற இந்த செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு அடையாளம், கர்த்தா அடையாளம். பிறந்ததுலேருந்து நான் இத்தனை விஷயத்தை சாதித்தேன், இதுதான் நான், அப்படிப்பட்டவன் தான் நான். இப்போ அவர்கள் செய்த சாதனை அப்படிங்கிற செங்கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு அடையாளம். அது இல்லை அப்படின்னா அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அதெல்லாம் ஒரு பதக்கமாக, அவர்கள் வாங்கிய தழும்பு, உடம்பில் வாங்கிய தழும்பு, மனசில் வாங்கின காயங்கள், அகங்காரத்தில் வாங்கின காயங்கள், இதெல்லாம் ஒரு செங்கல்லாக வச்சு ஒரு ஐடென்டிட்டி. இந்த ரெண்டு தான் நானுன்னு நினச்சிக்கிட்டு எப்போ பாரு அதை பற்றியே அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே இந்த அடையாளங்கள், அதிலிருந்து வெளிப்பாடாக இருக்கும். இதையே தான் ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரே விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுதான் நான். அப்படிப்பட்ட செங்கல்லால் தான் அவர்களுடைய அடையாளமே கட்டமைக்கப்பட்டிருக்குது. இந்த முதல் பாடல், இந்த கட்டமைப்பு நீ அல்ல. இந்த செங்கல் எல்லாம் உடைச்சி தூக்கி போடக்கூடியது இந்த முதல் பாடல். நீ கர்த்தாவும் கிடையாது, நீ போக்தாவும் கிடையாது. இந்த ரெண்டுமே நீ அல்ல. நீயே உனக்கு ஒரு ஜெயிலை கட்டிக்கிட்டு நீ செய்த சாதித்த விஷயங்கள் அப்படிங்கிற செங்கல்லாலையும், நீ அனுபவித்த விஷயங்கள் அப்படிங்கிற செங்கல்லாலையும் நீயே ஒரு ஜெயிலை கட்டிட்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பந்தப்பட்டுருக்க. இதுதான் நான் நினச்சிக்கிட்டு, இதெல்லாம் நீ அல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில் இந்த மொத்த ஐடென்டிட்டியும் இடித்து தள்ளுகிறது இந்த முதல் பாடல். அப்போ இந்த உடம்பு என்றுமே நீ அல்ல, மாண்டு போகும் இந்த உடம்பு என்றுமே நீ அல்ல,
அடிக்கடி மாறுவதும் வீணான உலக மயக்கங்களில் வீழ்வதுமான இப்பொய் மனம் நீ அல்ல. இந்த உடலும் நீ அல்ல, இந்த மனமும் நீ அல்ல. கொடிய பாப கர்மங்களுக்குள் அகப்பட்டு வீரமற்று விம்மி விம்மி அழுது பாப படுகொலியில் ஆழ்கின்ற அற்பமான ஜீவன் நீ அல்லவே அல்ல. இவைகளுக்கு மேலான முடிவற்ற இரண்டற்ற ஆத்ம தேவதையே நீயாகும் அறிந்து கொள். எப்போ பாரு புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு குறையோட விம்மி விம்மி அழுதுகிட்டு இந்த சம்சார உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப ஜீவன். எல்லா அஞ்ஞானிகளும் இந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. தன்னை ஒரு அற்ப ஜீவன் கஷ்டப்பட்டு துயரப்பட்டுக்கிட்டு கழுதை மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆனந்தமே இல்லாமல் நிம்மதியே இல்லாமல் குற்றம் குறையோட பரிதாபமாக இருக்கக்கூடிய ஜீவன் உண்மையில் அது நாம கிடையவே கிடையாது. இதற்கு மேலான பூரணமான அழிவற்ற ஆத்மாதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். அடுத்து, எல்லாவற்றையும் பார்க்கின்றவனும் எல்லாவற்றையும் கடந்தவனுமான ஞான கண்ணுடையவன் நீ. உனக்கு இந்த அறிவு எக்காலத்திலும் கலக்கமற்றது. உன்னைத் தவிர நீ காண இன்னொரு பொருள் இல்லை. நீ வேண்டுமென்று விரும்புவதற்கும் ஒரு பொருள் இல்லை. நீ வெறுக்கத்தக்க வேறொரு பொருளும் இல்லை. நீ எல்லாவற்றிலும் விளங்குகின்ற அரசன், அச்சலன், சனாதனன், பிறப்பிறப்பற்றவன். இந்த சராசரங்கள் யாவும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் சத்து நீ. ஜட உடல்களான ஆணோ பெண்ணோ அல்ல. ஆண் பண் தேகங்கள் எல்லாவற்றிலும் அகண்ட ஞான ஜோதியாக பிரகாசிக்கும் ஆத்ம தேவதையே நீ அறிவாயாக. முதல் பாடலில் நாம் எது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடலில் இப்போ உண்மையில் நாம் யார் அப்படின்னு விளக்குகிறார். இயல்பாக அஞ்ஞானிகள், ஐயா என் வாழ்க்கையில் அந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளவு துன்பங்கள் இருக்குது அப்படின்னு ஞானிகள்கிட்ட போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகிட்ட போய் இந்த மாதிரி யாராவது புலம்புனாங்க அப்படின்னா அவர் முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த துன்பங்கள்லாம் யாருக்கு வருதோ அது நீ கிடையாது. இல்லைங்க எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம், ஏதாவது எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தீரணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க அதையே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரமண மகர்ஷி திரும்ப திரும்ப இது யாருக்கு வருது, உண்மையில் உன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு நீ பார் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இரிட்டேஷன் ஆயிடும். நான் என் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கேட்டால் இவர் சம்மந்தமே இல்லாமல் எதையோ நீ யாருன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ கமலஹாசன் 16 வயதினிலே அப்படிங்கிற படத்தில் சப்பானியாக வேஷம் போட்டு நடிப்பார். ரஜினி பரட்டையாக நடிப்பாங்க. அப்புறம் மயில் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஸ்ரீதேவி அவங்க மயிலுங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இப்போ சப்போஸ் கமலஹாசன் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே 6 மாதமாக ஷூட்டிங் நடந்தது. ஏதோ அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. ரொம்ப ஆழமாக இன்வால்வ் ஆகி நடித்ததுனால தன்னை சப்பானியாகவே அவர் உண்மையிலேயே நினச்சிக்கிட்டாரு. ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் சப்பானி மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணுறாரு. பரட்டையை பற்றி பயந்துக்கிட்டே இருக்கார். மயிலை கல்யாணம் பண்ணணுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க, கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, சைக்கியாட்ரிஸ்ட்டு கவுன்சிலர். இப்போ கமலஹாசன் தன்னை சப்பானியாகவே பாவிச்சுக்கிட்டு அங்கே போய் புலம்புவார். எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, இந்த பரட்டை என்னை அவமானப்படுத்திட்டான், எல்லாத்துக்கு முன்னாடி என்னை அரைஞ்சிட்டான், என்னை மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறான், பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது, கோபம் வருது, ஏதாவது பண்ணணும் பரட்டைக்கு அப்படின்னு இந்த கவுன்சிலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட சொல்லுவார். மயிலை கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை இருக்குங்க, என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சப்பானியாக தன்னை பாவித்து கொண்டிருக்கக்கூடிய, தவறாக பாவித்து கொண்டிருக்கக்கூடிய கமலஹாசன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்லுவார், ஐயா நீங்கள் இந்த கேரக்டரே கிடையாது,
நீங்கள் கமலஹாசன் ஆக்டர். நீங்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரர். உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. உண்மையில் உங்களுடைய ஸ்வரூபம் நீங்கள் ஒரு ஆக்டர் கமலஹாசன். நீங்கள் இந்த கேரக்டரை கிடையாது. பரட்டைட்டு அடி வாங்கின இந்த சப்பானி நீங்கள் கிடையாது. மயிலும் மேலே ஆசை இருக்கக்கூடிய சப்பானி நீங்கள் கிடையவே கிடையாதுங்கய்யா அப்படின்னு அவருக்கு யார் கரெக்டாக உபதேசம் செய்கிறாங்களோ அவங்க தான் இப்போ உண்மையான சைக்காட்ரிஸ்ட்டு. இதிலிருந்து அவர் தவறான அடையாளத்திலிருந்து விடுபடுறது தான் அவருக்கு உண்மையான நிரந்தர தீர்வோ தவிர அவர் சொல்கிறத நம்பிக்கிட்டு சரி ரொம்ப கஷ்டப்படுறாரு, இந்த பரட்டைக்கிட்டேருந்து அவரை கொஞ்சம் தூரமாக வச்சுருவோம், பரட்டைகிட்ட கொஞ்சம் பேசி பார்ப்போம், இனிமேல் இவருக்கு மரியாதை கொடுங்க, அடிக்காதீங்க, மயில் அவங்க அம்மாட்டையும் பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு கமலஹாசனுக்கு நாம் தீர்வு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் ரமண மகரிஷி அவர்கள் தன்னை அற்பமான ஜீவனாக உடல் மனம் அகங்காரங்கிற இந்த மாஸ்க்கு, வேஷம், கேரக்டரு, ரோலு, சம்சார நாடகத்தில் ஒரு ரோல், இது நான் நினச்சிக்கிட்டு இதுக்கு ஏதோ குறை இருக்குது, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, காசு பணம் இல்லை, லாஸ் ஆகிடுச்சு, யாரோ செத்து போயிட்டாங்க, அதுக்கு தீர்வு கொடுங்கன்னு போனால் ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? முதல்ல இந்த கேரக்டரே நீ கிடையாது, நீ பூரணமான ஆத்மா பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ இந்த எதுக்குமே தீர்வு காண வேண்டிய அவசியம் இல்லை. கமலஹாசன் தன்னை நான் ஒரு நடிகர், நான் சும்மா 6 மாதத்துக்கு கால் ஷீட்டு வாங்கி நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அது டைரக்டர் தான் அந்த மாதிரி கதைக்களத்தை அமைச்சு வச்சுருக்காரு, நடந்ததெல்லாம் குறையெல்லாம் அந்த கேரக்டருக்கு தான், சப்பானிக்கு தான், அது நானல்லன்னு தெரிஞ்சால் இந்த கதையில் நீ எதையுமே மாற்ற வேணாம், நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வரட்டும், போகிறது போகட்டும், அதனால் நான் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும், என்னுடைய உண்மை ஸ்வரூபம் தெரிந்து கொண்டாள். இப்போ முதல்ல நான் எது அல்ல, நான் அற்பமான ஜீவன் அல்ல அப்படின்னு முதல் பாடல். நீ சப்பானி அல்ல அப்படின்னு முதல் பாடல். இப்போ சப்பானி இல்லைன்னா நான் யாருங்க? நீங்கள் கமலஹாசன். இப்போ அடுத்த பாடல் நான் ஆத்மா, நான் பிரம்மம். இப்போ என்னுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது? எல்லாவற்றையும் பார்க்கின்றவனும் எல்லாவற்றையும் கடந்தவனுமான ஞான கண்ணுடையவன் நீ. உனக்கு இந்த அறிவு எக்காலத்திலும் கலக்கமற்றது. பார்ப்பான். சப்பானியை பார்க்கறது யார்? கமலஹாசன். சப்பானிங்கிற கேரக்டர் தனக்குள்ளே வந்து மறையுது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் சப்பானிங்கிற கேரக்டர் உதிக்குது. அதை பார்ப்பவன் யார்? அது கமலஹாசன். அந்த மாதிரி இந்த அகங்காரத்தையே நான் அவன் இவன் ஜீவாத்மா தனிப்பட்டவன் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். தினமும் காலையில் அது எழும்புகிறது, நைட்டு ஆழ்நிலை தூக்கத்தில் அது மறைகிறது. பிறந்த குழந்தையாக இருக்கிறப்ப நமக்கு எந்த அகங்காரமும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது வளருது, தேயுது, உடையுது. இதெல்லாம் நம்மளுடைய அகங்காரத்தை எக்ஸைட் ஆகுது, துன்பப்படுது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நான் யார்? அகங்காரத்தையே பார்க்கக்கூடிய நான் யார்? கேரக்டர், ரோல், அடையாளத்தையே பார்க்கக்கூடிய அந்த அடையாளம் தோன்றி மறையுது, வளர்ந்து தேயுது. நிலவு மாதிரி சில நேரம் அகங்காரம் அதிகமாக இருக்குது, சில நேரம் அகங்காரம் இல்லாமல் போகுது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நான் யார் அப்படின்னா பார்ப்பான். எல்லாவற்றையும் பார்க்கின்றவனும் எல்லாவற்றையும் கடந்தவனுமான இந்த பார்க்கின்ற நான் பார்க்கக்கூடிய இந்த கேரக்டர், அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கேன். கமலஹாசன் சப்பானிக்கு என்ன நடந்தாலும் அவர் பாதிக்கப்படாமல் இருக்கார். ஆத்மாவாகிய நான் இந்த உடல் மனம் அகங்காரத்துக்கும் என்ன நடந்தாலும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றேன். அப்படின்னா எல்லாவற்றையும் கடந்தவனுமாக, டிரான்சென்ட் பண்ணி, டிரான்சென்டென்டல் நேச்சர், எல்லாவற்றையும் கடந்தவனுமான ஞான கண்ணுடையவன். என்னைக்குமே எனக்கு பாதிப்பே கிடையாது, எந்த மார்க்கும் கிடையாது, எந்த தழும்பும் கிடையாது. இத்தனை உடம்பு எடுத்து ஜென்ம ஜென்மமாக எண்ணற்ற உடல்கள் எடுத்ததுக்கப்புறமும் அந்த உடல்கள் அது செய்த செயல்கள், பாவம் புண்ணியம், அது அனுபவித்த நல்லது கெட்டது சுகம் துக்கம், அதனால் எந்த ஒரு மார்க்கும் ஆத்மாவில் கிடையாது. கமலஹாசன் எத்தனையோ கேரக்டர் எடுத்து நடிக்கிறாரு, நல்லவனாக கெட்டவனாக. எப்படி நடித்தாலும் அந்த கேரக்டருக்கு கதையில் நடந்தது, அவர் செய்தது, கேரக்டராக அவர் ரோல் ப்ளே பண்ணது, அந்த கேரக்டருக்கு கதையில் நடந்த விஷயங்கள்னால
கமலஹாசன், உண்மையான கமலஹாசன் மேலே எந்த ஒரு மார்க்கும் கிடையாது, எந்த ஒரு தழும்பும் கிடையாது. உன்னை தவிர நீ காண இன்னொரு பொருள் இல்லை, நீ வேண்டுமென்று விரும்புவதற்கு ஒரு பொருள் இல்லை, நீ வெறுக்கத்தக்க வேறொரு பொருள் இல்லை, நீ எல்லாவற்றிலும் விளங்குகின்ற அரசன், அசலன், சனாதனன், பிறப்பு இறப்பு அற்றவன். உண்மையில் நம்மளுடைய ஸ்வரூபம் ஆத்மா பிரம்மம். ஞான கண்ணை திறந்து பார்த்தால் நான் ஆத்மா, நான் பிரம்மம். இப்போ நான் பார்க்கறது எல்லாமே பிரம்மமே, என்னை தவிர வேறொரு பொருள் கிடையாது. நான் ஆசைப்படுறதுக்கோ கோபப்படுறதுக்கோ விருப்பு வெறுப்பு வர்றதுக்கோ என்னை தவிர வேறொரு பொருள் கிடையாது. என்னுடைய ஸ்வரூபமாக ஆத்மாவாக இருந்து ஞான கண்ணால் பார்த்தா தன்னை தவிர வேறொரு பொருள் பார்க்கறதுக்கே இருக்காது. சப்போஸ் ஒரு படத்தில் எல்லா கேரக்டருமாவும் ஒரே ஆக்டர் நடிச்சிருக்காரு. எப்படி கமலஹாசன் இந்த தசாவதாரம் படத்தில் வில்லனாகவும் அவரே நடிச்சிருப்பார், ஹீரோவாகவும் அவரே நடிச்சிருப்பார். 2 பேரும் சண்டை போடுவாங்க, ஹீரோவும் வில்லனும் சண்டை போடுவாங்க. ஆனால் உண்மையில் 2 பேர்த்துக்கு பின்னாடியும் கமலஹாசன் தான் இருக்கார். இப்போ எப்போ கமலஹாசனுக்கு அந்த பைத்தியம் தெளிஞ்சு நான் ஆக்டர், நான் ரோல் இல்லை அப்படின்னு தெரியும் போது அந்த வில்லனும் நானே, இந்த ஹீரோவும் நானே. சண்டை போடுறதுக்கு உண்மையில் என்னை தவிர வேறொரு பொருள் கிடையாது. நான் தப்பாக இந்த ஹீரோ நானுன்னு பாவிச்சதுனால ஏதோ வில்லன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் கூட நான் சண்டை போடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பைத்தியம் தெளிந்து நான் கமலஹாசனாக இருக்கும்போது எனக்கு என்ன தெரியுது, ஓ வில்லனாகவும் நடித்தவன் நானே தான். இந்த சராசரங்கள் யாவும் தன்னுள் அடக்கி கொள்ளும் சத்து நீ. ஜட உடல்களான ஆணோ பெண்ணோ அல்ல, ஆண் பெண் தேகங்கள் எல்லாவற்றிலும் அகண்ட ஞான ஜோதியாக பிரகாசிக்கும் ஆத்ம தேவதையே நீ அறிவாயாக. இந்த உடம்பு அப்படிங்கிறது வெறும் மாஸ்க்கு, காஸ்டியூம், பயாலஜிக்கல் சூட். இந்த சூட்டு நாம் கிடையாது. இதுக்குள்ள ஆத்ம ஜோதியாக பிரகாசிக்கும் இந்த பிரம்மமே நான். இந்த ஆக்டர் எப்படி காஸ்டியூம் போட்டு நடிக்கிறார், அந்த காஸ்டியூம் நாம் கிடையாது. உண்மையான ஸ்வரூபம் அந்த காஸ்டியூமை யார் போடுறாங்களோ, யார் கழட்டுறாங்களோ, காஸ்டியூம் போடுறதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ, காஸ்டியூம் கழட்டினதுக்கப்புறம் யார் இருப்பாங்களோ அவர்கள் தான் உண்மையாக இருக்கக்கூடியவர். நீ எல்லாவற்றிலும் விளங்குகின்ற அரசன், அச்சலன், சனாதனன், பிறப்பு இறப்பு அற்றவன். இந்த சராசரங்கள் யாவும் தன்னுள் அடக்கி கொள்ளும் சத்து நீ. வெறும் ஜட உடல் கிடையாது, நீ சத். சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிறதுல சத் அப்படின்னா எல்லா நாம ரூபத்திற்கும் எசன்ஸாக இருக்கக்கூடியது. எப்படி கடலில் அலை இருக்கும், நுரை இருக்கும், ஐஸ் இருக்கும், இது எல்லாத்துக்கும் எசன்ஸாக இருப்பது கடல் நீர். கனவு காடு இருக்கும், கனவு புலி இருக்கும், கனவு மான் இருக்கும், இதுக்கு எல்லாத்துக்கும் எசன்ஸாக இருப்பது தூங்கிக்கிட்டு இருக்கிறவருடைய மனம். படத்தில் தசாவதாரம் படத்தில் பல கேரக்டர் இருக்குது, 10 கேரக்டர் இருக்காங்க. 10 கேரக்டருக்கும் எசன்ஸாக இருப்பது ஒரே கமலஹாசன். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற நாம ரூபங்கள் இருக்குது, அதுக்கு எசன்ஸாக இருப்பது ஆத்மா. அதுதான் நம்மளுடைய உண்மையான அடையாளம். கமலஹாசன்றிருந்து பல ரோல்கள் வெளியே வருது, அதுக்குள்ளே அடங்கி போகுது. இந்த கடல் நீரிலிருந்து பல அலைகள் தோன்றுகிறது, அதுக்குள்ளே அடங்கி போகுது. அந்த மாதிரி ஆத்மா பிரம்மத்திலிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் தோன்றுகிறது, மறைகிறது. அப்படிப்பட்ட ஆத்மா பிரம்மம் நான். இந்த வெறும் ஜட உடல் நான் கிடையாது. அடுத்த பாடல். நீயே பரமசுகம். தோன்றுகின்ற எல்லா சுகங்களும் பரமசுகமாகிய உன்னிடத்தில் ஒரு துளி போன்றவை. நீயே பரம்பொருள். மிக விரிந்த உலகங்கள் எல்லாம் சமுத்திரம் போன்ற உன்னிடத்தில் ஓர் பனித்துளி அளவே ஆகும். நீயே பரமசக்தி. சக்தி வாய்ந்த பஞ்சபூதங்களும் உன் காலடியுள் அடங்கி விடுகின்றன. நீயே ஒளி. ஒளிமிக்க பொருள்களாகிய சூரியன், சந்திரன், அக்னி மூன்றினுள்ளும் நீயே இருக்கிறாய். அவை மூன்றும் உன்னாலேயே பிரகாசிக்கின்றன. ஆகையால் நீ எண்ணத்திற்கு எட்டாதவன். எண்ணங்கள் யாவும் அழிந்து போன பின்
உள்ள நீ மனுஷன் அல்ல, நீ அவனே, அவனே நீ, நீயே ஆத்ம தேவதையான நித்திய சுத்தன், நித்திய முக்தன். இதை அனுபவத்தில் அறிந்து நிஷ்டையுற்று இருப்பாயாக. இந்த டானிக் மருந்து ஒரு சாதகனுக்கு ஊட்டப்பட்டால் அவன் வாழ்வு எத்தகைய புஷ்டி அடையும். இது ஸ்ரீ பகவானின் மோன சச்சிதானந்தத்தில் யாரும் அடையும் வீரக்கனல். வீர சாதகர்கள் ஆன்ம விசார பாட்டையில் அணிவகுத்து பாடிச் செல்லும் தீரகீதம். நீயே பரமசுகம். நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் அது சத் சித் ஆனந்தம். எல்லாத்துக்கும் எசன்ஸாக இருக்கக்கூடிய சத் பொருள், சத்தியம், நிரந்தரமாக இருக்கக்கூடியது அந்த சத். அது நம்மளுடைய உண்மையான அடையாளம். அடுத்து சித். இந்த சத்தானது அது வெறும் ஜட பொருள் கிடையாது. நம்மளுடைய எசென்ஷியல் நேச்சர் அது அறிவற்ற ஒரு ஜடம் கிடையாது. அது அறிவு பொருள். அது கான்ஷியஸ்னஸ், பிரகாசிக்கக்கூடியது. இந்த சூரியன், சந்திரன், சக்தி, மூவ்மெண்ட்டு, இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இன்டெலிஜென்ஸ் வெளிப்படுதோ, எதெல்லாம் பிரகாசிக்குதோ, ஒரு சின்ன குருவி கூடு கட்டுது. ஒவ்வொரு புழுவும் பூச்சிகளும் கரெக்டாக வேலை செய்து, சூரியனும் சந்திரனும் கரெக்டாக வேலை செய்து, நம் உடல் உறுப்புகள்லாம் கரெக்டாக வேலை செய்து, ஒரு அறிவுப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் தெரியுது. அந்த இன்டெலிஜென்ஸ் ஆத்மாவினுடையது. சப்பானிக்குள்ளே ஒரு இன்டெலிஜென்ஸ் தெரியுது. அந்த இன்டெலிஜென்ஸ் ஆனது கமலஹாசனினுடையது. கமலஹாசன் எவ்வளவு கேரக்டர் நடித்தாலும் ஒவ்வொரு கேரக்டரும் வேறு வேறு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் இருக்கிற மாதிரி டைரக்டர் வடிவமைச்சிருப்பார். ஆனால் எல்லா கேரக்டருடைய இன்டெலிஜென்ஸும் கமலஹாசன்லேருந்து கடன் வாங்கப்பட்டது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற பொருள்கள் இன்டெலிஜென்ட். அது ஏதோ ஒரு விதிப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. சூரியனில் ஒரு இன்டெலிஜென்ஸ். இந்த பூமியில் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன், பூமி இந்த அளவுக்கு தான் சுற்றணும், இவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும், இவ்வளோ புவியீர்ப்பு விசை இருக்கணும், இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே ஒரு விதிப்படி சீராக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு ஜடம் மாதிரி தெரியலையே. இவ்வளவு சீராக அறிவாக இந்த இயற்கை நடந்துக்கிட்டு இருக்கே, எத்தனையோ கோடி வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கே சீராக. அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் எங்கிருந்து வந்தது? அது ஆத்மாவனுடையது. ஆத்மாவானது சித் பொருள், அது ஜடம் கிடையாது. நாம் சத்து, நாம் சித்து, நம்ம சுகம், ஆனந்தம், நிம்மதி, பூரணம், பிரம்மமாக நாம் இருக்கும்போது நமக்கு எந்த குறையும் கிடையாது. குறையற்ற ஒரு பொருள். அப்போ நமக்கு ஆனந்தமாக, நிம்மதியாக, சாந்தி அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்வரூபம், ஸ்வரூபத்தினுடைய ஃப்ராக்ரன்ஸ். சத் சித் ஆனந்தம். நான் மாண்டு போகக்கூடிய உடல் கிடையாது. நான் எப்பவுமே இருக்கக்கூடிய சத் பொருள். நான் ஜடப்பொருள் கிடையாது. நான் சித் பொருள். நான் குறையுள்ளவன் கிடையாது, துக்கப்படுறவன் கிடையாது. நான் சாந்தியோட பூரணமாக ஆனந்தமாக இருக்கக்கூடியவன். நான் பிரம்மம், நான் ஆத்மா. இந்த டானிக் மருந்து ஒரு சாதகனுக்கு ஊட்டப்பட்டால் அவன் வாழ்வு எத்தகைய புஷ்டி அடையும். இப்படி தினம் தினம் நாம் நம்மளை ஞாபகப்படுத்திக்கணும். இதுதான் ஸ்ரீ பகவான் கொடுக்கக்கூடிய டானிக் மருந்து சாதகர்களுக்கு. நீ டெய்லியும் இதை நீ 3 வேளை குடிச்சுக்க. நான் இந்த தனிப்பட்ட ஜீவன் இல்லை, நான் ஆத்மா, பிரம்மம் அப்படிங்கிறது நீ கான்டம்ப்ளேட் பண்ணி பார்த்தாயானால் புஷ்டி அடையும். நீ ஆனந்தமாக இருக்கலாம், பூரணமாக இருக்கலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம், ஆசை இல்லாமல் இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். என்ன நடந்தாலும் சலனப்படாமல் அச்சலனாக நாம் இந்த பிராரப்தம், மிஞ்சி இருக்கக்கூடிய பிராரப்தத்தை கடந்து செல்ல முடியும். மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.